இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 31 46 முடிய. இயேசு பொது தீர்வையை பற்றி நமக்கு சொல்லுகிறார். அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். இது வலது பக்கம் இருந்தவர்களை பார்த்து. இடப்பக்கம் இருந்தவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நான் பசியாயிருந்தேன், உணவு கொடுக்கவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் ஆடை கொடுக்கவில்லை. நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை. என்னை பார்க்க வரவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார். அன்பானவர்களே, கடைசியில் நாம் செய்கிற பெரிய பெரிய காரியங்கள் நமக்கு சாதகமாய் நிற்கப் போவதில்லை. பெரிய பெரிய காரியங்கள், கட்டடங்கள் கட்டுவது, பெரிய பெரிய காரியங்கள், பெரிய கூட்டங்கள் நடத்துவது, பெரிய திருவிழாக்களை மிக சிறப்பாக ஆடம்பரமாக செய்வது, பெரிய தானம் செய்வது, எல்லாரும் அறிய தன் பெயரை நோட்டீஸில் இட்டு கல்லில் பொறித்து அப்படியெல்லாம் செய்வது நமக்கு துணையாக இருக்க போவதில்லை. அயலானை நேசிப்பது மட்டும்தான் நிற்கும். அயலானை அன்பு செய்வதின் வழியாக கடவுளை அன்பு செய்வதை உறுதிப்படுத்துகின்ற நிகழ்வுகள் வழியாகத்தான் நமக்கு அந்த தீர்ப்பிலே சாதகமான ஒரு முடிவு கிடைக்கும். வாருங்கள், ஆசி பெற்றவர்களே வாருங்கள் என்ற அழைப்பு இயேசுவிடமிருந்து வரும். லேவியை என்னை பின்பற்றி வா என்று அழைத்ததைப் போல நம்மையும் ஆண்டவர் அவரை பின்பற்ற அழைத்திருக்கிறார். ஆண்டவரால் ஆசி பெற்றவர்களே வாருங்கள் என்ற அழைப்பும் நமக்கு மறுபடியும் கிடைக்க வேண்டும். அயலானை வெறுக்கக்கூடாது, ஒதுக்கக்கூடாது, மட்டம் தட்டக்கூடாது, ஓரம் கட்டக்கூடாது, கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. அயலானை அன்பு செய்ய வேண்டும். வார்த்தை, செயல், முடிந்தால் பொருளாதார உதவி, ஜெபம், இவைகள் வழியாக எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு வாழ்பவர்களை எங்களுடைய உடன்பிறப்புகளைப் போல நாங்கள் கருத வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரே. மற்றவர்களில் உள்ள நல்ல பண்புகளை எல்லாம் நாங்கள் உயர்த்தி பிடிக்க கற்றுக் கொடுக்கிறீரே. மற்றவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து சாட்சியம் பகிர்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறீரே. இதை மனதில் கொண்டு எப்பொழுதும் வாழ எங்களுக்கு துணிவை தாரும், அருளை தாரும், ஆவியின் ஆற்றலை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.